12,000 சம்பளம் வாங்கி எப்படி நான் வீடு கட்டியிருப்பேன்? எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்? என்னோட பட்ஜெட்டிங் எப்படி இருக்கும்? ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு டீ டைம் டாக்ஸ் தமிழ். என் பேர் வந்து மஞ்சுளா. நான் வந்து ஒரு சாதாரண பெண்மணி. இப்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்குமே வந்து இருக்குது. அது மெட்ரோ சிட்டிஸில் வேணா இருக்கலாம், இல்லை ரிமோட் ஏரியாவில் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்மால் டவுனில் கூட இருக்கலாம். பட் எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கான ஒரு சொந்த வீடு வந்து கண்டிப்பாக வேணுன்ற ஒரு ஆசை வந்து இருக்கும். அதே மாதிரி தான் எனக்குமே வந்து ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருந்தது. எப்படி ஒரு பெண்மணி வந்து வீடு கட்ட முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து முடியும். எனக்கு வந்து யாருடைய சப்போர்ட்டுமே கிடையாது. யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு நான் அந்த வீட்டை வந்து வாங்கினேன், கட்டி முடித்தேன். வீட்டை வந்து கட்டின வீடை வாங்கலை, வீட்டை வந்து கட்டி முடித்தேன். எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் இருக்கும், நான் என்ன வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறேன். ஆனால் என்னோடய சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. கம்மின்னா எவ்வளோ இருக்கும்? 12,000 தான் என்னோடய சேல்ரி. நீங்கள் நினைக்கலாம், 12,000த்தில் வந்து நீ எப்படி வாங்கியிருப்ப? என்ன பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் இந்த ஸ்டோரியில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஆமாம், 12,000 தான் என்னோடய சேல்ரி. ஆனால் வந்து அந்த சேல்ரியில் வந்து என்னால் வாங்க முடிஞ்சது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எனக்கு வந்து சம்பளம் வந்த உடனே வந்து நான் வந்து வீண் செலவு பண்ண மாட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சம்பளம் வந்த உடனே ஓகே நம்ம பிடிச்சத வாங்கி சாப்பிடலாம், நம்ம பிடிச்ச பிளேஸுக்கு வந்து போகலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தேன். எனக்கு சம்பளம் வந்த உடனே அந்த சம்பளத்தில் வந்து நான் சேமிக்க ஆரம்பித்தேன். என்னோட டே டு டே எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 100 ரூபாய்க்கு விட கம்மியாக தான் இருக்கும். நான் 100 ருபீஸ் கூட வந்து ஒரு நாளைக்கு செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அதை விட கம்மியாக தான் வந்து நான் செலவு பண்ணுவேன். சில டைம் வந்து 100 ருபீஸ் அதிகமாக இல்லைன்னா 100 ருபீஸ் வந்து செலவு பண்ணுற மாதிரி வரும். அப்போ வந்து நான் செலவு பண்ணுவேன். அப்புறம் துணிமணி எல்லாம் எப்படி வாங்குவேன் அப்படின்னா, துணிமணி வந்து நான் மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எவ்ரி ஃபெஸ்டிவல் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இப்போது நான் ஒரு வாட்டி வந்து ட்ரெஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா, அது மினிமம் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ரொம்ப ப்ரெசன்டபுளாக வந்து அதை நான் யூஸ் பண்ணுவேன். அது பழைய ட்ரெஸ் மாதிரியும் வந்து அதிகமாக நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் அதை நல்லா அயர்ன் பண்ணி நல்லா ப்ரெசன்டபுளாக நான் வந்து போட்டுப்பேன். நீங்கள் நினைக்கலாம், வாழ்க்கை இருக்கிறதே ஒரு ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கையில் வந்து இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போவுமே இருங்கன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்றுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. பேக் டு தி டாபிக் வந்து, அப்புறம் நான் மாதம் வர்ற பணத்தை வந்து எப்படி சேமித்தேன் அப்படின்னா, ஆடியில் வந்து போட்டேன். ரெக்கரண்ட் டெபாசிட்டில் வந்து போட்டுட்டு அதில் வந்து முதலீடு செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் சில வருஷங்கள் வந்து நான் பொறுமையாக இருந்தேன். சில வருஷங்கள் கழிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தொகை வந்தது, கொஞ்சம் பணம் வந்தது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் ஒரு சின்னசா நிலம் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வீடு கட்டணும்ல, நிலம் மட்டும் வாங்கிட்டா பத்துமா? வீடு எப்படி கட்டுறது? அகைன் வந்து நான் சம்பாதிக்க வந்து ஆரம்பித்தேன். இப்போ வந்து என்னோடய டார்கெட் எதுவாக இருந்தது அப்படின்னா வந்து நகை வாங்குறதுல வந்து நான் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சேன். இப்போ வந்து நான் ரெக்கரண்ட் டெபாசிட்டில் போடல. நிலம் வாங்குற வரைக்கும் நான் ரெக்கரண்ட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருந்தேன். நிலம் வந்து வாங்கினதுக்கப்புறம் நான் அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நகையில் வந்து சேமிக்க ஆரம்பித்தேன். அந்த பணத்தை கிடையாது, ரெக்கரண்ட் டெபாசிட்லேருந்து வந்த பணத்தை வந்து நான் ஊரில் ஒரு நிலம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சேமிக்க ஆரம்பித்த பணம் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். தங்கத்தை வந்து வாங்கி சேமித்து வச்சேன். அண்ட் ரிமைனிங் இருக்கிற பணத்தை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை வந்து சேர்த்து வச்சுப்பேன். தங்கம் வாங்கி முடிஞ்ச சில மணி இருக்குல்ல, அதை வந்து நான் சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். அண்ட் என்னோடய டே டு டே லைஃப் செலவுகள் போக இதே மாதிரி பல வருஷங்கள் நான் சேர்த்து வச்சுட்டே இருந்தேன். ஃபைனலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் சேர்த்து வச்ச நகையை கொண்டு போயிட்டு விற்றுட்டேன். அண்ட் விற்ற அமௌண்ட்டும் என் கையில் இருக்குது. அண்ட் நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டும் என் கையில் வந்து இருக்குது. இந்த 2 பணத்தையும் வச்சு நான் வந்து ஒரு வீடை வந்து கட்டி முடித்தேன். இதுதான் என்னுடைய ஜர்னி. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ 12,000த்தில் வந்து இப்படி வந்து வீடு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து முடியும். வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம லேக்ஸில் வந்து சம்பாதிச்சதா வீடு கட்ட முடியும் அப்படின்றதுலாம் வந்து மித்து தான். ஆனால் எப்படி வந்து கட்ட முடிஞ்சது அப்படின்னா, என்னுடைய ப்ராப்பரான பட்ஜெட்டிங்கில் தான் இந்த வீடு வந்து கட்ட முடிஞ்சது. அண்ட் சில பேர் வந்து கோடிக்கணக்கில் வந்து சம்பாதிப்பாங்க. ஆனால் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அதை வந்து அவங்களால மல்டிபிள் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? இப்போது உங்களுக்கு வந்து வீடு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வேணும் தான்.
அதுக்குன்னு சொல்லி ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிற பணத்தை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கே வந்து போடக்கூடாது. அண்ட் உங்களால் வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்க முடியும் அப்படின்னா ரெண்டல் ஹவுஸில் இருந்து நல்லா சம்பாதிங்க. சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டல் ஹவுஸ் இந்த சென்ஸ் மந்த்லி ரெண்ட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது, லீஸுக்கு போட்டுக்கோங்க. அண்ட் வந்து சம்பாதியத்தை வந்து சேவ் பண்ணி அண்ட் உங்ககிட்ட வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் கோடிக்கணக்கில் வந்து வீடு கட்ட முடியும். ஒரே இன்கம்மை வச்சு வீடு கட்டுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம், லக்ஸுரியான லைஃபு. அண்ட் அதே மாதிரி 12,000 சம்பளத்தில் வந்து ஒரு கிராமத்தில் தான் வீடு கட்ட முடியும். ஏன்னா வந்து மெட்ரோ சிட்டிஸில் வந்து வீடு கட்ட முடியாது, அதையும் நான் சொல்லிடுவேன். கிராமத்தில் வந்து வேணால் வீடு கட்டலாம். ஸோ என்னால் வந்து சாத்தியமானது. உங்களாலேயும் வந்து உங்களுடைய ட்ரீமை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. என்னால் முடிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களால் ஏன் முடியாது? கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மோர் ரியல் டைம் ஸ்டோரிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.